என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு. ஏன்னா நான் பேசி நிறைய நாள் ஆச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த நிவாரணம் கொடுக்கறதுல மக்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம். அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. இதற்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். இருந்தாலும் இப்போ பேசுவதற்கு காரணம் ரொம்ப ஒரு சகோதரி ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் இப்போ பேசவே போகிறேன். பொதுவாகவே சாய் பக்தர்கள் ஜாதகம் பார்க்கறத கொஞ்சம் தவிர்த்துருங்கன்னு சொல்லுவேன். நான் இதை இப்போ இல்லை, எப்போயுமே அதை சொல்லுவேன். பாபாவோட பக்தர்கள் ஜாதகம் பார்க்கறதுன்னு கொஞ்சம் தள்ளி இருங்க. ரொம்ப டீப்பாலாம் உள்ளே போய் பார்த்துக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சில பேர் எதுக்கு எடுத்தாலும் நேரங்காலம் ஜாதகத்தை பார்த்து தான் ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்படி செய்யாமல் அப்பா மேலே பாரத்தை போட்டு நீங்கள் எல்லாமே பண்ணுங்கன்னு இருப்பேன். நமக்கு ஃபோன் பண்ண சகோதரியும் பாபா மேலே அவ்வளோ பக்தி இருக்கிறவங்க தான். அவங்க தான் ஃப்ரெண்டோட ஜாதகம் ஜாதகம் பார்க்கலான்னு போயிருக்கிறாங்க. சரி, அவங்க என்ன கூப்பிட்டுக்கிறாங்க, இவங்களை கூப்பிட்டுக்கிறாங்க. வா, நான் ஜாதகம் பார்க்க போகிறேன், நான் போய் பார்க்கலாமான்னு. சரி வாமான்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க கூட. ஏன்னா இவங்களுக்கு ஜாதகம் பார்க்கல, அவங்க பொண்ணு ஜாதகத்தை பார்க்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஜாதகம்லாம் பார்த்துட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டு ரெண்டாவது இவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த ஜாதகக்கார் சொல்லியிருக்கிறாரு. உன் பொண்ணுக்கு 5 வருஷம் கழித்து மிகப்பெரிய ஆபத்து இருக்குது, உயிருக்கு ஆபத்துக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறமா உயிருக்கு ஆபத்து இருக்குது. அந்த பொண்ணுக்கு இப்போ எவ்வளோ வயசுனா 15 வயசு. 5 வருஷத்துக்கு அப்புறமா அவன் பொண்ணுக்கு உயிருக்கே ஆபத்துக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். பெரிய கண்டம் இருக்குது, உயிருக்கு ஆபத்துன்னு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாராம். இவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான். அதே இவர் சொல்லியிருக்கிற இதே அந்த ஜாதகம் கேட்கும்போது அதில் எழுதியிருப்பாங்களே கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டுக்கிறாரு. கூட பிறந்தவங்களே ஒரே பொண்ணு தான் இருக்கிறார். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு கதை. ஜாதகம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. உட்காந்து அழுதுகினே இருக்கிறாங்க. டெய்லி அழுகுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணும்போது அழுதுகினே பேச சொன்னாங்க. இது எப்போ போய் பார்த்தாங்கன்னா ஒரு 3 மாதம் முன்னாடி போய் பார்த்துருக்குறாங்க. அந்த 3 மாதமாக இவங்களுக்கு தூக்கமே இல்லையா. ஏன்னா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு பெரிய கண்டம் இருக்கே, 5 வருஷத்துக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு பெரிய கண்டம் இருக்கே, அது தூங்கும் போதெல்லாம் மைண்டில் வந்து அவங்களுக்கு தூக்கமே இல்லையா. இந்த 3 மாதமாக இவங்களோட உடல்நிலை கெட்டு போயிருக்கு. தூக்கம் இல்லை, சாப்பாடு சாப்பிட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. இதுக்கு எதாவது பரிகாரங்கதான்னு கேட்டால் அவர் சொன்ன பரிகாரம்லாம் இவங்களால் செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு அவன் மேலே ஆகும் போல இருக்குது. அவங்க சொன்ன பரிகாரங்கள் அவ்வளோ காஸ்ட்லியான பரிகாரமாக சொல்லிட்டார் அவர். இவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. அதை நினச்சி வேறு புலம்புறாங்க. நான் இந்த பணம் இல்லையே, நான் என்ன இடத்த குறைஞ்சது 3 லட்சமாவது ஆகுமா அவங்க சொன்ன பரிகாரங்கள். அதையும் செய்ய முடியல. என் பொண்ணு என்னை விட்டு போயிடுவாளா, என் பொண்ணு என் உன்னை விட்டு போயிடுவாளா, இந்த மனசுக்குள்ளே ஓடிக்கினே இருக்குது. என்கிட்ட பேசும்போது சாயரி நான் தான் எப்பயும் சொல்ல, ஜாதகம் பார்க்காதீங்க. அதாவது நீங்கள் சும்மா போயிட்டு ஒரு சிக்கலில் மாட்டிட்டீங்க. ஏதோ தேவையாக இருக்குது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன்னா போய் ஜாதகம் பார்த்துருக்கலாமே. ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட போய் பார்த்துட்டேன் சாயிராம். அதுலேருந்து மனசே எனக்கு தெரியல, தூக்கம் இல்லை, எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் அதை நினச்சி மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிருக்குன்னு. ஏன் சார் நீங்கள் ஜாதகம் பார்க்க போகாமல் தடுத்துருக்கலாமே, ஏன் போகாமல் இருக்கிறீங்க என்னென்ன. உடனே அவங்க சொன்ன விஷயம் எனக்கு இன்னும் சிரிப்பு தான் வந்தது. நான் ஜாதகம் பார்க்க போனேன்ல, அங்கே பெரிய பாபா போட்டால் இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கேன். ஜாதகம் பாருன்னு சொன்ன மாதிரி இருந்தாராம். நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஜாதகம் பார்க்க வராதுன்னு தான் இப்படி கை காமிச்சிருப்பார். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே உங்களை பாபா ஜாதகம் பார்க்க வேணாம் தான் கையை தடுத்துருப்பார். ஆனால் நீங்கள் அதை தவறாக புரிஞ்சு ஜாதகம் பார்த்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம் சார் நான் கேட்டாங்க. அடுத்தது என்ன கேட்டாங்க, அதுதான் பரிகாரம் பண்ணிவிடுங்களா, அதான் அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்களே 3 லட்சம் ஆகும், பண்ணிவிட்டு வந்துடுங்க. 3 லட்சம் 4 லட்சம் ஆகும்னு இருக்காங்க, பண்ணிவிடுங்க. அவ்வளோ வசதி இல்லையா சாயிராம். அடுத்த கேள்வி இதாக தான். அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிறத நினச்சி இன்றைக்கி இருக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் பொண்ணோட சந்தோஷமாக, இது அவங்க வீட்டுக்காருக்கும் தெரியாது, இவங்க மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறாங்க. தன்னுடைய சந்தோஷமான நேரத்தையும் வாழ்க்கையும் அந்த சகோதரி இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் ஜாதகத்தோட பலன் அவங்களுக்கு கிடச்சிது. விதியை மாற்ற முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும்.
ஒருவருக்கு பிறப்பு என்றால் இறப்பு டேட்டு குறிச்சிடுவாங்க, அதுலேருந்து யாரும் மாற முடியாது. ஆனால் வாழுகின்ற காலம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்காக கொடுத்த ஒரு நல்ல நேரம். ஒவ்வொரு நேரமும் நமக்கு நல்ல நேரம் தான். ஏன்னா இன்றைக்கி நான் தூங்கி எழுந்திருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன்னா இன்றைக்கி என்னுடைய நல்ல நேரம். நம்மை சுற்றி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது நமக்கு நல்ல நேரங்கள். ஒவ்வொரு மணித்துளையும் நம்ம நல்ல நேரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இறைவன் பாபாவே சொல்லியிருக்கிறாரு. ஜாதகத்தை நம்பி போய் விழுந்தவர்கள் நிறைய பேர். அதுலேருந்து நான் முன்னேறினதாக யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜாதகத்தை பார்த்து. ஏன்னா ஒருத்தங்க நம்ம ஜாதகம் பார்க்க போகிறனாவே நல்லா இருக்கிறவங்க யாரும் ஜாதகம் பார்க்க போக மாட்டாங்க. வீட்டில் கஷ்டங்கள் துயரங்கள் ஏதாவது இருக்கும்போது தான் எடுத்துமே ஜாதகத்தை நீட்டுவோம். ஜாதகத்தை பார்த்துட்டு அவரும் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். இல்லை இந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும்னு சொல்லுவார். இல்லை அஷ்டம சனி, ஏழரை சனி, அந்த சனி இந்த சனி எல்லாம் உங்களை பிடிச்சி ஆட்டி கொண்டு இருக்குன்னுவார். இது எல்லாமே சொல்லாமல் இருக்க முடியாது. இதை கேட்டுட்டு நாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, உட்காந்து அழுதுன்னு தான் இருக்க முடியும். அதுக்கு கேட்காமையே இறைவன் பாதத்தை இருக்க பிடித்து கொண்டு, இறைவா என்னை காப்பாற்று, உன்னையே நான் சரணாகதி அடைஞ்சிருக்கிறேன், நீ தான் எனக்கு எல்லாம் நீயே என்று யார் மார்கண்டேய மாதிரி சிவனை இருக்க அணைச்சி பிடிச்சிக்கிறாங்களோ, மார்கண்டேயனுக்கு உயிர் போதுன்னு சொன்னார். சிவன் மேலே இருந்த பக்தியில் சிவனை கட்டி பிடிச்சவொடனே, அவர் பாதத்தை இருக்க பிடிச்சவொடனே தான் உயிரியே சிவன் மீட்டு கொடுத்தார்ல. இதுதான் உண்மை. அப்படி நாம் யாருமே போகிறதில்லை. ஜாதகத்தை நம்பி, பரிகாரத்தை நம்பி, அவங்க சொல்கிற இதை நம்பி இதையே வாழ்ந்து கொண்டு இறைவனை விட்டு விலகி 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 போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நிற்போம். வாஸ்து சாஸ்திரம் படி கட்டின வீடுகள் சென்னையில் எல்லா வீடுமே, நம்ம முதல்ல இப்போ கேட்குற வீடுனா வாஸ்து சாஸ்திரம் பாருங்க, வீடு கட்டியிருக்கா, அக்னி மூலையில் இந்த சமையல் ரூம் இருக்கா, குபேர மூலையில் பீரை வைக்கிற இடம் இருக்கா, இப்படி தான் எல்லாருமே வீடு கட்டியிருப்பாங்க. நமக்கு சொல்லியிருக்கிறவங்களும் அப்படி தான். ஆனால் இந்த பெரும் வெள்ளம் எல்லாத்தையும் அடித்து உடச்சிச்சா இல்லையா? எல்லார் வீடியும் மூழ்கிடுச்சு. அப்போ வாஸ்து சாஸ்திரம் வழியாக தண்ணி தானே உள்ளே போச்சு. இயற்கை முன்னாடி நாம் எல்லாருமே ஒரே தூசி. ஒரு பூகம்பம் வந்தால் எல்லா வீடும் இடிஞ்சு விட தான் போகுது. வாஸ்து சாஸ்திரம் கட்டின வீடுகள்லாம் அப்படியே ஸ்டெடியாக நின்றுடுமா? இல்லை வெள்ளம் வராமல் வாஸ்து சாஸ்திர பிரகாரம் கட்டியிருக்க வெள்ளம் இப்படி நவுந்து போயிடுச்சா அந்த வீடை விட்டுட்டு? அப்படி எதுவுமே இல்லைல்ல. இதை நாம் எப்போ புரிஞ்சு கொள்கிறோமோ, இறைவனே நமக்கு மேலானவன், இறைவன் பாதமே நமக்கு மிகப்பெரிய வசதி. இதை நாம் எப்போ புரிஞ்சு கொள்கிறோமோ அப்போ தான் நாம் அதிலிருந்து வெளியே வருவோம். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எவன் சுற்றி கொண்டு இருக்கிறானோ அவன் இறைவனை விட்டு விலகி போய்கொண்டே இருப்பான். அவனுக்கு துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா உன்னுடைய பிறந்த நேரத்தை யாரும் கணிக்க முடியாது. நீ அம்மா கருவை உருவானது அந்த நேரமா, இல்லை அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரைய அந்த நேரமா, இல்லைனா டாக்டர் சொல்கிற உங்ககிட்ட சொல்கிற நேரமா, எதுனே உனக்கு தெரியாது. யாரும் சரியான நேரத்தை சொல்ல முடியாது. அந்த காலத்தில் உண்மையாக ஜோசியம் பார்த்தவங்க இருப்பாங்க. உண்மையாக ஜோசியம் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க, கெட்ட விஷயத்தை ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜோசியக்காரர் கூட 5 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டிய விஷயத்தை இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லியிருக்க வேண்டாம். நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் இப்போ ஜோசியக்காரங்க எல்லாமே அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இதை பண்ணால் தான் நல்லது நடக்கும் சொல்லி பரிகாரம் பண்ணி 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 மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறது தான் நடக்குது. உண்மையான ஜோசியக்காரங்க இந்த பரிகாரங்கள் பண்ணாமல் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போய் தேங்காய் உடைங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஜாதகத்தை நம்பி ஒரு சகோதரி இந்த மைண்டில் அவங்க மைண்டுக்குள்ளே போய் இப்போ அவங்க உடம்பு தெரியாமல் ஆயிட்டாங்க. நான் திரும்பவும் உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்கிறேன், சாய் பக்தர்கள் ஜாதகம் பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் தயவுசெய்து. இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. தேவைப்பட்டால் ஒரு நல்ல நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு நல்ல ஜோசியர், வயசானவர், ரொம்ப அதில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவராக இருந்தால் போய் பாருங்கள். இல்லைனா சும்மா ரோட்டில் போகிறவங்களையும் இல்லை வரவங்களையும் பார்த்துட்டு தயவு செஞ்சு வருத்தத்தில் போய் மாட்டிக்க வேண்டாம் என்று தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஜாதகம் பார்க்க தான் முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. சாய் சச்சரிதத்தில் உங்களுக்கு பல இடங்களில் ஜாதகத்தை பொய்யா இருக்கிறார் சாயப்பா. இவன் பாஸே ஆக மாட்டான்னாரு, ஜாதகத்து பிரகாரம் பார்த்தா அவனை டாக்டராகவே ஆக்குவார். இப்படி பல விஷயங்களை அப்போ அதேமாரி ஒருத்தருடைய ஆயுள் காலம் முடிய போதுன்னு அந்த ஆயுளை கூட்டி கொடுத்தவர் சாயப்பா. எனவே ஜாதகத்தை பார்க்கிறதை
தவிர்த்து விடுங்கள், முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா நான்லாம் ஜாதகத்தை எப்போ பாபா கிட்டே வரும்போது எப்போயோ சீரடியில் இருக்கிற துணியில் போட்டு கொளுத்திட்டே வந்துட்டேன். நான் நேராக எடுத்துன்னு போய் அங்கேயும் கொளுத்திட்டு வந்துட்டேன். எனக்கு ஜாதகம் மேலே நம்பிக்கை இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஜாதகத்தை பார்த்ததால் அந்த சகோதரி போல் நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அப்பா பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் சனி பெயர்ச்சின்னு சொல்லி எல்லா கோயில்லையும் வச்சுருக்கிறாங்க. கடவுளுக்கு தான் கொடான கொடி நன்றி சொல்லி எந்த சனியும் நம்மளை பிடிக்காமல் இருக்க அப்பா பாதத்தை நாம் பிடித்து கொள்ளலாம். அப்பாவுக்கு பரிபூர்ணமான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அப்பா பாதத்தை இருக்க பிடித்து கொள்ளுங்கள். அந்த சகோதரிக்கு நான் சில விளக்கங்கள் சொன்னேன். அந்த கண்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சில வழிமுறைகளும் சொன்னேன். அவங்க கண்டிப்பாக அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தெளிவாயிட்டாங்க. அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. ஓம் சாய்ராம். நீங்கள் இப்படி ஜாதகத்தை பார்த்து யார்கிட்டையாவது இந்த மாதிரி ஏதாவது சிக்கலை போய் மாட்டியிருக்கிறீங்களான்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் அனுபவம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும்.